பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை அமலாக்கத்துறை விசாரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலின் போது ரயிலில் 4 கோடி கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனை விசாரிக்க வேண்டும் என திமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிபட்டது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்பு இருப்பதாக திமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது திமுக. இந்த விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என திமுக தன்னுடைய மனுவில் வலியுறுத்தியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, திமுக தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை எப்போது நடைபெறவிருக்கிறது? விவரம். அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயில் தாம்பரத்தில் வைத்து 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இந்த பணம் நயினார் நாகேந்திரன் தொகுதி வாக்காளருக்கு கொண்டு சென்றதாக ஒரு புகார் வந்தது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக முன்னாள் அமைச்சர் தலைவர் கேசவ நாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்நிலையே இந்த வழக்கை அமலாக்கத்துறைக்கு மாற்ற வேண்டும், அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரி திமுக மாநிலங்கள் உறுப்பினர் கிரீராஜன் உயர்நீதிமன்ற மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் இந்த விவகாரத்தில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக மூல வழக்கு பதிவு செய்தும் இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்துவது கட்டாயமானது என்பதால் வழக்கு பதிவு செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியுள்ளார்கள். இந்த மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அநேகமாக இந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.